நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், துலாம் ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னாலே இந்த துலாம் ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த குரு பயிற்சி? நான் சொல்ல வேண்டிய பலன்ல நீங்களே சொல்லிட்டீங்க. நீதி, நேர்மை, உண்மையான வார்த்தை அது. பாருங்க, அது துலாம் சொன்ன உடனே அந்த வார்த்தை ஞாபகம் வருதா இல்லையா? அது மாதிரி ரொம்ப நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா துளாராசி. ஆனா அப்படிலாம் இருந்தனால என் வாழ்க்கை நல்லா இருக்கா சார்? இல்ல சார், ஏமாத்துறவனுக்கு தான் இந்த உலகமா இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள். அப்படி புலம்புனா கூட நான் கரெக்டா இருந்துட்டு போயிடுறேன், அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் நினைக்கக்கூடியவர்களும் துளாராசி என்பர்கள் தான். இந்த துளாராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வராது. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். இந்த வருஷம் இவங்க தொழில, வேலையில எல்லாத்தையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். ஓகே சார், இவங்க நேர்மையானவங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப அதிகாரிகளா, கவர்மெண்ட் துறையில இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா கௌரவமான பதவிகளை கொடுக்கக்கூடியவர். ஆமா, 10ஆம் இடத்துல வரும்போது நிறைய கௌரவமான பதவிகள் வரும். அப்ப ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஆர்இ, டோஃபல், சிஏ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது, அது மட்டும் இல்லாம பலவிதமான பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே கிளியர் பண்ணி இவங்க கவர்மெண்ட்ல, பேங்க்ல ஒரு பெரிய அதிகாரியா கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான முக்கியமான ஆண்டா இருக்கும். கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கெட்ட பேர்லாம் கடந்த வருஷம் இருந்தது, அதெல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நல்ல பேர் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல டிரான்ஸ்பர் கிடைச்சி ப்ரமோஷனுடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. ஓகே சார், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சில சஞ்சலங்கள் இருந்திருக்கும் இவங்களுக்கு. இது எப்படி சார் இருக்கு குரு பயிற்சி? துலா ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கனால யாரு பார்ட்னரா இருக்காங்களோ, அதாவது ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர், அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடமெண்டா இருப்பாங்க. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதா இவங்க கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாவே லைஃப் ஃபுல்லா எந்த பயிற்சி வந்தாலும் பிரச்சனை கிடையாது முதல்ல. ரெண்டாவது அது மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது சார், நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதுலயும் எந்த டவுட் கிடையாது. அதே ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப குடும்பம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். அப்ப இந்த வருஷம் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம், திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாவும் இருக்கு. இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லுவீங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த நேர்மை, நீதி, நியாயம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அப்படி இருந்தாங்கன்னா திருப்பி ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்யணும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த வருஷம் இவங்க பணம் சம்பாதிச்சு கடனை அடைக்கக்கூடிய முக்கியமான ஆண்டு. கடனை ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பணம் வரும்.
அதை எடுத்துட்டு போய் இவங்க கண்ணை மூடிட்டு இவங்க ஹவுசிங் லோனா இருக்கலாம், கார் லோனா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயா வாங்கின லோனா இருக்கலாம், எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதை செஞ்சாங்கன்னா சிறப்பு. ஓகே சார். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்கல்ல வயதானவர்கள், அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இந்த வயதானவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா, பசங்களே ஒழுங்கா கவனிக்காம இருந்திருப்பாங்க, அவங்க பசங்க இவங்களை கேர் எடுத்துக்கக்கூடிய நேரம் ஒண்ணு. அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே இவங்களை கௌரவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டுல நடக்கும். ரொம்ப சந்தோஷமான மனநிலையுடன் வயதானவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டு. ஓகே சார். மாணவர்கள் பெண்களுக்கு எப்படி சார் இந்த குரூப் பயிற்சி டிரான்சிஷன்? பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே பிசினஸ்ல அதிகமா இருப்பாங்க. ஓகே, இந்த ராசியில இருக்கு. ஆமா, துலா ராசியில பெண்கள் நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரம். வேலை தொழில் சம்பந்தமான விஷயத்துல ஒரு கௌரவம், ஒரு பதவி, ஒரு ஏதாவது ஒரு பட்டம், பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டா போதுமானது. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போகலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், எந்த மலையா வேணா இருக்கலாம், அந்த மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான நடந்து படிக்கட்டு ஏறி பாத யாத்திரை நடந்து போய் ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நினைத்த காரியம் நிறைவேறும். ஓகே சார். இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 85% பாசிட்டிவா இருக்கு. அதை இவங்க வெற்றி பெறலாம். கண்டிப்பா சார். நன்றி சார். வணக்கம்மா.